ஹே காய்ஸ், லைஃப்ல எல்லாமே இருந்து வெறுமையா எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல. இன்னைக்கு நான் அர்ஜுனோட கதையை சொல்ல போறேன். ஆனா இது அர்ஜுன் கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட கதையும். இப்ப நாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. லைஃப்ல நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, எதை சரி பண்ணா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு புரியும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டிசம்பர் 2019 மும்பை 32வது மாடி. முழுசா கண்ணாடியால இருக்க ஜன்னல்கள் எல்லாம் மேல இருந்து பார்த்தா கடலோட வியூ அழகா தெரியுது. சூரியன் மறையிற நேரம் வானத்தை பாக்குறப்பவே பிரமிப்பான படைப்பு ஃபீல் ஆகுது. அர்ஜுன் அந்த ஜன்னல் முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. 38 வயசு, ஒரு டெக் கம்பெனியோட ஃபவுண்டர். இப்பதான் 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். பெஸ்ட் பிசினஸ் மேன் லிஸ்ட்ல அவரோட பேரு. அவர் ஆசைப்பட்ட அந்த காரு, அந்த வீடு எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா அந்த நொடி அவருக்குள்ள ஒரு வெறுமை, எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமை. போன் வைப்ரேட் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன் மெசேஜஸ், பார்ட்டிக்கு வாங்கன்னு பல இன்வைட்ஸ், உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு பல ரெக்வெஸ்ட். ஆனா எதையுமே அவர் ரீட் பண்ணாம ஸ்வைப் பண்ணிட்டாரு. அர்ஜுன், டின்னர் ரெடி, உனக்கு பிடிச்சதை சமைச்சிருக்கேன்னு அவரோட வைஃப் மீரா கிச்சன்ல இருந்து சத்தம் போடுறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அந்த கண்ணாடி முன்னாடியே நின்னுட்டு இருந்தாரு. அப்படி என்னதான் தேடுறாரு அவருக்கே தெரியல. என்ன மிஸ் ஆகுது அதுவும் தெரியல. எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு இல்ல. காரணமே இல்லாம கண்ணுல கண்ணீர். வெற்றியை கொண்டாட வேண்டிய தருணத்துல வெறுமையில எதுக்காக அழுகணும்? கொஞ்சம் அவரோட கதைய முழுசா பார்க்கலாம். அர்ஜுனோட இந்த பயணம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. சின்னதா ஆரம்பிச்சாரு. 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பெரிய கனவுகளோட சின்னதா ஒரு ஆபீஸ் வச்சாங்க. காலையில 6 மணிக்கு போனா நடுராத்திரி 12 மணி ஆகும் வீட்டுக்கு வர. சாட்டர்டே சண்டேன்னு லீவ் எல்லாம் இல்ல. எந்த பண்டிகைக்கும் லீவ் இல்ல. வேலை 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 மட்டும்தான். அந்த டைம்ல ஒரு உத்வேகம் இருந்தது. சின்ன சின்ன வெற்றிய கொண்டாடினாங்க. முதல் கிளையண்ட், முதல் லாபம், முதல் ப்ராஜெக்ட், முதல் சொந்த ஆபீஸ்னு ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடினாங்க. உண்மையான கொண்டாட்டம் அது. இன்னும் சக்சஸ் பார்த்துட்டு அப்புறம் மீராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வெயிட்டிங். மீராவும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, காத்திருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. 3 வருஷத்துல ஒரு பெரிய கிளையண்ட புடிச்சாங்க. 3 பேர் இருந்த கம்பெனில இப்ப 20 பேர் வேலை பாக்குறாங்க. அடுத்த 2 வருஷத்துல பெரிய லாபம் பார்த்து மீடியா மத்தியில அவங்க கம்பெனியோட பேரு புகழ் புலப்படுது. பல அவார்ட்ஸ் கிடைக்குது. அடுத்த வருஷமே அர்ஜுன் மீராவை கல்யாணம் பண்ணாரு. வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா அவங்க கனவு கண்ட மாதிரியே மால்தீவ்ஸ்ல கல்யாணம். ஹனிமூன்ல கூட ஆனா அர்ஜுன் மீட்டிங் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. மீரா இதெல்லாம் நம்ம ஃபியூச்சருக்கு தானே அப்படின்னு நிறைய அட்ஜஸ்ட் பண்றாங்க. கம்பெனி வளருது. 3 ஆபீசஸ். அர்ஜுன் சிஇஓ. கோட்டு சுட்டெல்லாம் போட்டு கெத்தான ஆளா நடமாடுறாரு. பல மேடை பேச்சுக்கள். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. இவ்வளவு வேகமா லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கப்போ அவருக்குள்ள அப்பப்போ தோணும், எதுக்காக இந்த வேகம், எதுக்காக இந்த ஓட்டம், எதுக்காக? ஆனா உடனே அர்ஜுன் அதை கண்டுக்காம விட்டுட்டு வெற்றி அடையணும், இலக்கு தான் முக்கியம், அப்புறம் ஓய்வு எடுத்துக்கலான்னு தன்னை ஊக்குவிச்சுக்கிட்டாரு. இங்கதான் பிரச்சனை வருது. நீ எப்பவுமே என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்ற. வீட்டுக்கு வந்தா கூட போன் தான், மீட்டிங் தான், வேலை தான். எப்போ நம்ம கடைசியா மனசு விட்டு பேசணும் அர்ஜுன் அப்படின்னு மீரா விரக்தியில கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை ஆரம்பிச்சுது. மன்னிப்பு கேட்டு சேர்ந்தாங்க. சத்தியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. எல்லாம் மாறும்னு நம்பினாங்க. ஆனா எதுவுமே மாறல. மேரேஜ் கவுன்சிலிங் போறாங்க. அர்ஜுன் உண்மையா உங்களுக்கு என்ன வேணும்னு தெரபிஸ்ட் கேட்க, அர்ஜுனும் எனக்கு கம்பெனியை வளர்க்கணும், சக்சஸ் பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்னு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் அப்படின்னு தெரபிஸ்ட் கேக்குறாங்க. அதுக்கு மேல அவர்கிட்ட பதில் இல்ல. சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நேர்மையா பதில் சொல்லுங்க. வந்த பதில் இல்ல. அப்ப இதை விட்டு வெளியே வந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? ஓடிக்கிட்டே இருந்தா சந்தோஷம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையாவே இந்த ஓட்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? இந்த கேள்வி பல வாரமா பல மாசமா அவரை பாதிச்சுக்கிட்டே இருந்தது. 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த நாள் வந்தது. 100 கோடி ரூபாய் லாபம். கனவு நனவாச்சு. அவ்வளவுதான். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். மீடியால பேரு புகழ் அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சது. அந்த ராத்திரி அவர் ஜன்னல் வழியா நின்னு வெளியில பாத்துட்டு இருந்தாரு. மீரா தனியா கெஸ்ட் ரூம்ல தூங்குனாங்க. பல நாளா இந்த பிரிவு தூக்கம் தான் இருக்கு. வெற்றி என்னமோ உச்சத்துலதான் இருந்தது. ஆனா குடும்ப வாழ்க்கையில அவர் தோத்து போயிட்டாரு. தூக்க மாத்திரை, பிபின்னு உடல்நிலை மோசமாச்சு. எல்லாமே அடைஞ்சாரு. ஆனா எல்லாத்தையும் இழந்த ஒரு ஃபீல். இன்னைக்கு ஜன்னல் வழியா அவர் கண்ணை கசக்கிட்டு நின்னதுக்கு காரணம் இதான். போய் உட்கார்ந்தாரு. போனை ஆஃப் பண்ணாரு. வாழ்க்கையிலேயே முதல் முறையா அன்னைக்குதான் அவர் போனை ஆஃப் பண்ணாரு. முழு அமைதி. அந்த அமைதியில அவரோட சொந்த குரல் அவருக்கு கேட்டது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? இந்த கேள்வியோட அப்படியே தூங்கி காலையில எழுந்துக்கிறாரு. ஒரு நிம்மதியான ஃபீல். ரொம்ப நாள் மைண்ட்ல இருந்த குழப்பம் காணாம போச்சு. மீரா கிட்ட போனாரு. நம்ம பேசணும், நிறைய பேசணும் மீரா அப்படின்னு சொன்னாரு. பேசினாங்க. அத்தனை வருடங்கள்ல முதல் முறையா பல மணி நேரம் பேசினாங்க. உண்மையான பேச்சுவார்த்தை. எந்த இடையூறும் இல்ல. போன் இல்ல, லேப்டாப் இல்ல. வெறும் 2 பேரு மட்டும்தான். மீரா விரக்தியில அழுதாங்க. நான் ஒன்னும் சிஇஓவை கல்யாணம் பண்ணல. நான் லவ் பண்ண அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணேன். அவன் சிரிச்சுட்டே இருப்பான்.
அவன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய நேரம் இருந்தது. அவன் என்ன மதிச்சான். இப்ப அவன் எங்க அப்படின்னு அழுக அர்ஜுனோட பதில், எனக்கு தெரியல. வெற்றி வெற்றின்னு ஓடி அவனை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் மீரா. பணம் மட்டும் இருந்தா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைச்சேன். அங்கீகாரம் கிடைச்சா எல்லாம் முழுமையாயிடும் நினைச்சேன். ஆனா எல்லாமே தப்பு. இப்போ நான் இப்படி உன் கூட பெட்டரான வாழ்க்கைய வாழணும். மறுபடியும் தெரபிஸ்ட் கிட்ட போறாங்க. அர்ஜுன், நீங்க இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சும் நீங்க ஏன் வெறுமையா ஃபீல் பண்றீங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரபிஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. மனிதனுக்கு சில தேவைகள் இருக்கு, அதுவும் லெவல்ஸ்ல. அடித்தளத்துல இருக்க லெவல் சாப்பாடு, தண்ணி, தங்க இடம், பாதுகாப்பு. நடுத்தளத்துல இருக்க லெவல் அன்பு, பாசம், நெருக்கமான உறவு. டாப் லெவல்ல இருக்கிறது முழுமை, ஞானோதயம். நீங்க இருக்க எல்லா அடித்தளத்தையும் திருப்திப்படுத்தினாலும் உங்க டாப் லெவல அடைய முடியல. ஏன்னா கீழே இருக்க லெவல்ஸ் முழுமையாகல. அதான் நீங்க வெறுமையை ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தெரபிஸ்ட் சொல்றாங்க. ஆனா என்னோட கனவே கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ் பார்க்கணும்னு தான். அப்படியா? அது கனவா இல்லாம வெறும் சிம்பிள் இலக்கா மட்டும் இருந்திருந்தா, அதுக்குன்னு ஆழமான நோக்கம் இல்லாம இருந்தா, நீங்க நினைச்சதை இப்ப அடைஞ்சிட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஏன் வெறுமையா இருக்கு அர்ஜுன்? அப்ப அது உங்க உண்மையான கனவு இல்லையே. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை இது இல்லையே. இது அர்ஜுன் அமைதியாக்குச்சு. திஸ் ஹிட் டிஃபரண்ட். அர்ஜுன் சைலண்டா கேட்டது. ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாது. என்ன பாசிட்டிவ் விஷயம் நடந்தாலும் நெகட்டிவ் விஷயம் நடந்தாலும் மனுஷன் அடித்தளமான சந்தோஷ நிலைக்கு போயிடுவான். ப்ரொமோஷன் கிடைக்கும், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பீங்க, மறுபடியும் அடித்தள லெவலுக்கு போயிடுவீங்க. கார் வாங்குவீங்க, செம உற்சாகமா இருக்கும், மறுபடியும் நார்மல் நிலைக்கு போயிடுவீங்க. நீங்க 100 கோடி ரூபாய் அடைஞ்சிருக்கீங்க, எவ்வளவு வெற்றி, எவ்வளவு சந்தோஷம். ஆனா வெறுமை. எல்லாம் திரும்ப பேஸ் லைனுக்கு தான் வரணும்னு தெரபிஸ்ட் சொல்றாங்க. அப்ப நிலையான சந்தோஷமே இல்லையா? அப்படி இல்ல. நிலையான சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அது ஒரே ஒரு விஷயத்துல இருந்து மட்டும் கிடைக்காது. பல வழிகள்ல பல சோர்சஸ்ல இருந்து கிடைக்கும். நீங்க அடையிற வெற்றிகள்ல இருந்து கிடைக்காது. நீங்க கொடுக்கிற அர்த்தம், உருவாக்குற கனெக்ஷன், நெருக்கம், இந்த நொடி வாழ்க்கைய வாழறது இப்படிதான் கிடைக்கும். இப்ப இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் ஸ்டெப், கொஞ்சம் நில்லுங்க அர்ஜுன். நீங்க 10 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெளிவா உங்களுக்கே தெரியல. கொஞ்சம் நில்லுங்க. என்ன நடக்குதுன்னு பிரதிபலிச்சு பாருங்க. உங்க கூட நெருக்கமாகுங்க. இந்த சிஇஓ, அவார்ட்ஸ், கோடி ரூபாய் காசு இதெல்லாம் தாண்டி நீங்க உண்மையாவே யாரு? நீங்க எப்படிப்பட்டவர? உங்க கேரக்டர் என்ன? நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயம் என்ன? இப்படி எல்லாத்தையும் பாருங்க. இத தெரபிஸ்ட் சொன்னதும் அர்ஜுன் ஜர்னலிங் ஆரம்பிச்சாரு. தினமும் காலையில எழுந்தாரு. எதையும் மறைக்கல. என்னெல்லாம் மைண்டுக்கு வந்ததோ எல்லாத்தையும் ஃப்ளோல எழுதினாரு. ஆரம்பத்துல அவருக்கு எந்த எண்ணங்களும் வரல. பல வருஷமா அந்த எண்ணங்கள் எல்லாம் முடங்கி இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. பல நினைவுகள், சின்ன பிள்ளையா இருந்தப்ப என்ஜாய் பண்ண நினைவுகள், மறந்து போன கனவுகள், புதைக்கப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்தது. 12 வயசுல அர்ஜுனுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. அவர்கிட்ட இருந்த ஒரு சிறப்பு அம்சம், எந்த கஷ்டமான கான்செப்டா இருந்தாலும் அதை ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. சின்ன பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுவாரு. இதுல ஒரு சந்தோஷம். 15 வயசுல எழுத்தாளன் ஆகணும்னு ஆசை. அவர் எழுதின கதைகள், கவிதைகள் எல்லாம் ஒரு நோட்ல இருந்தது. அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து சிரிச்சாரு. 18 வயசுல என்ஜினியர் ஆக ஆசை. அப்பா அம்மாவுக்கு செம்ம சந்தோஷம், நல்ல கரியர் நினைச்சாங்க. அவரோட ஆசையான டீச்சர், எழுத்தாளர் எல்லாம் காணாம போச்சு. 25 வயசு ஸ்டார்ட் அப் ஓட்டம் ஆரம்பிச்சது. பணத்தை தேடின பட்டம், இத்தனை வருட கனவுகள் புதைக்கப்பட்டுருச்சு. இப்போ 38 வயசு, வெற்றியாளனா இருக்காரு, பணக்காரனா இருக்காரு. ஆனா நிறைவா இல்ல. ஒருவேளை டீச்சர் ஆயிருந்தா, ஒருவேளை எழுத்தாளன் ஆகியிருந்தா, எதுவும் சொல்ல முடியல. இப்ப எல்லாத்தையும் ஒரு ஜேர்னல் எழுதுறாரு. அதுல ரொம்ப வலி நிறைஞ்ச ஒரு விஷயத்த அர்ஜுன் எழுதுறாரு. இந்த உலகம் எதெல்லாம் அடைய சொல்லுச்சோ அதெல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன். ஆனா என் ஆன்மாக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் இழந்துட்டேன். வெளி தேவைகளை தேடி ஓடுனேன். ஆனா உள்ள இருக்க மன நிம்மதியை மறந்துட்டேன். ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சேன். ஆனா என் உறவுகள் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா என்ன நானே தொலைச்சிட்டேன். இப்படி எழுதினாரு. ரொம்ப ஆழமான வார்த்தைகள்ல. இதோட அர்ஜுன் விடல. தெரப்பியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாரு. டாக்டர் நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்தாங்க. தன்னுடைய பழைய சந்தோஷமான அர்ஜுனோட கனெக்ட் ஆனாரு. பணம் வர்றதுக்கு முன்னாடி எது உங்களை சந்தோஷப்படுத்துச்சு? வெற்றி வெற்றின்னு ஓடுறதுக்கு முன்னாடி எந்த விஷயம் உங்களை நிம்மதியா ஃபீல் பண்ண வச்சது? இதெல்லாம் யோசிக்க சொன்னாங்க. அர்ஜுன் யோசிச்சாரு. முதல்ல பணம்னு தான் பயம் வந்தது. ஸ்லோவா யோசிச்சாரு. மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சாரு. நிறைய புக்ஸ், நிறைய கதைங்க படிச்சாரு. நிறைய கற்பனைகளை செஞ்சாரு. பழையபடி நிம்மதியா வாக்கிங் போனாரு. காலையில நடந்தாரு. போன் இல்ல, வெறும் இயற்கையோட இணைந்த ஒரு பயணம். மரங்கள், பறவைகள், அமைதி. சமைக்க ஆரம்பிச்சாரு. காலேஜ் படிக்கிறப்போ அவருக்கு சமையல்னா ரொம்ப இஷ்டம். இப்ப அதை மொத்தமா மறந்துட்டாரு. மறுபடியும் இந்த குக்கிங் தன்னோட இஷ்டமான விஷயம்னு கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சந்தோஷம், சுகம் தான். ஆனா இதுதான் அவரை நிறைவா வச்சிருந்திருக்கு. மீராக்கு அர்ஜுன் கிட்ட மாற்றம் தெரியுது. நீ வித்தியாசமா இருக்க, ரொம்ப மன நிம்மதியோட லைட்டா இருக்க ஃபீல்னு சொன்னாங்க. ஆமா மீரா, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன நானே திரும்ப தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு மீரா அப்படின்னு சொன்னாரு. வாரம் ஒரு வாட்டி டேட்டிங் போனாங்க.
பிசினஸ் பத்தின பேச்சாங்கல்ல. ஒன்னா சேர்ந்து சிரிச்சாங்க, சாப்பிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. தெரப்பி ஆரம்பிச்சு 3 மாசம் முடிஞ்சது. டாக்டர் கேட்டாங்க, அர்ஜுன், இப்ப நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்ண விரும்புறீங்க? நிஜமா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல டாக்டர். ஆனா எனக்கு என்ன வேண்டாம் தெரியும். எனக்கு அந்த ஓட்டம் வேண்டாம். எனக்கு அந்த வெறுமையான வெற்றி வேண்டாம். நான் வாழ்ந்துட்டு இருந்த வெறுமையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நல்லது. இப்ப நீங்க எந்த ப்ரெஷரும் இல்லாம ஒரு விஷயத்த செய்யணும்னா என்ன செய்வீங்க? அத பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அர்ஜுன் யோசிச்சாரு, ஆராய்ஞ்சாரு. டீச்சிங், பழைய கனவு. சின்ன சின்ன தொழிலதிபர்களுக்கு வழிகாட்டி ஆனாரு. நிறைய எழுத ஆரம்பிச்சாரு, பிளாக் ஆரம்பிச்சாரு, பிசினஸ் அட்வைசர்ல தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை எழுதினாரு. இதெல்லாம் அடைஞ்சாரு, இதெல்லாம் இழந்தாரு, என்ன பாடங்களை கத்துக்கிட்டாரு, இதை எழுதினாரு. யாரும் வெற்றி வெற்றி பணம் பணம்னு ஓடி உண்மையான அந்தந்த நொடி வாழ்க்கையை மறந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரு. நிறைய பேரு அவரோட பிளாக்ல கமெண்ட் பண்ணாங்க, நானும் இதேதான் ஃபீல் பண்றேன், உங்க அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு நன்றின்னு சொன்னாங்க. 6 மாசமாச்சு, பணமும் இருக்கு. ஆனா அர்ஜுன் வித்தியாசமான ஆளா மாறிட்டாரு. இப்ப அந்த பணம் அவரை டிஃபைன் பண்ணல. ஆனா அவர் பணக்காரன் தான். சக்சஸ் அவரை மூழ்கடிக்கல. ஆனா அவர் சக்சஸ்ஃபுல் தான். வேலையை விட்டாரு. அவரோட கம்பெனிஸ்க்கு பல சிஇஓக்களை ஹையர் பண்ணி அவங்கள கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ முழுமையான ஃப்ரீடம். மீரா கூட நிறைய நேரம் செலவு பண்ணாரு, நிறைய பேசினாரு. அவங்க உறவு பழைய அன்பு நிலைக்கு திரும்பிச்சு. ஆரோக்கியம் முன்னேறிச்சு. உடற்பயிற்சி, யோகா, தியானம்னு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இதுக்கு மேல அர்ஜுனுக்கு மருந்து மாத்திரையே தேவைப்படல. நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம். 1 வருஷம் கழிச்சு அதே சூரியன் மறையிற நேரம் அவரோட 32வது மாடி வீட்டுல நின்னு ஜன்னல் வழியா பார்த்தாரு. ஆனா இப்போ வேற அர்ஜுன். இந்த டைம் அவர் அழுகல, சிரிச்சாரு. உண்மையான சிரிப்பு, முழுமையான சிரிப்பு. மீராவும் கூட வந்தாங்க. அர்ஜுனை ஹக் பண்ணாங்க. சந்தோஷமா இருக்கியா அர்ஜுன் அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீரா. எல்லாத்தையும் அடைஞ்சதுக்காக இல்ல, நான் என்ன கண்டுபிடிச்சதுக்காக. என் வாழ்க்கைக்கான அர்த்தம், பணத்தை தாண்டின என் வாழ்க்கையோட நோக்கம், இதுக்காக நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு. இதான் அர்ஜுனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா இதுல நீங்க கத்துக்கிட்ட லெசன் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன? இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிகள் ரீதியா பார்க்கலாம் வாங்க. மக்கள் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஈஸியா அடாப்ட் ஆயிடுறாங்க. லாட்டரியில ஜெயிக்கிறவங்க அப்ப சந்தோஷமா இருப்பாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அடித்தளத்துக்கு போயிடுவாங்க. ஆக்சிடென்ட் ஆனவங்களும் அப்படிதான். 1 வருஷம் கஷ்டத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, மறுபடியும் அடித்தளமான சந்தோஷ நிலைக்கு போவாங்க. இது ஏன்னா மூளை எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிரும். ஆரம்பத்துல எக்ஸ்ட்ராடினரியா தெரிஞ்ச விஷயம் இப்ப ரொம்ப ஆர்டினரியா தெரியும். சோ ஒரே ஒரு விஷயத்த நோக்கி ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கப்போ அது நமக்கு முழுமையான நீண்ட சந்தோஷத்தை தராது. இதுக்கு என்ன தீர்வு? சுகங்கள் சார்ந்த சந்தோஷத்தை நோக்கி ஓடாம அர்த்தங்கள் சார்ந்த சந்தோஷத்தை நோக்கி ஓடணும். அரிஸ்டாட்டிலோட கான்செப்ட் தான். நல்ல குணங்கள், நல்ல நோக்கம், வளர்ச்சி, இதை சார்ந்து நம்ம முன்னோக்கி போகணும். மார்டின் செலிக்மன், பாசிட்டிவ் சைக்காலஜி ஃபவுண்டரோட ஆராய்ச்சி படி பெர்மா மாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. PERMA, P for பாசிட்டிவ் எமோஷன்ஸ். நம்ம பெருசா அடைகிற வெற்றி மட்டும் இல்ல, தினம் தினம் நம்ம அடையக்கூடிய சின்ன சின்ன கொண்டாட்டங்களும் பாசிட்டிவான உணர்வுகளை கொடுக்கும். என்கேஜ்மெண்ட், அர்த்தமுள்ள வேலைகளை செஞ்சு அந்த நிலையில ஃப்ளோல உங்களை நீங்க மறக்கணும். R for ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய கனெக்ஷன்ஸ் உருவாக்கணும், நம்பிக்கையான உறவுகளை சேர்த்துக்கணும். M for மீனிங், உங்களை விட பெரிய விஷயத்துக்கு நீங்க வேலை பண்ணணும், உங்க சுய லாபத்தை தாண்டின ஒரு பர்பஸ். A for அக்கம்ப்ளிஷ்மெண்ட், வளர்ச்சி, வெற்றி. வெளியே நடக்கிற வெற்றி இல்ல, உங்களுக்குள்ள நடக்கிற வளர்ச்சி, வெற்றி. அர்ஜுனோட கதையை பொறுத்தவரை அர்ஜுனுக்கு முதல்ல இந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் இருந்தது. கொஞ்ச நாள் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தது. ஆனா மத்த 3ம் இல்ல. உறவுல சரியா இல்ல, எதுலயும் ஒற்றுமை இல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கை இல்ல, அதான் வாழ்க்கை வெறுமையா இருந்தது. அரைவல் ஃபேன்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஒரு இலக்கு அடைஞ்சா அது நமக்கு நிலையான நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். உதாரணமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் வீடு வாங்கிட்டா சந்தோஷமா இருப்பேன், எனக்கு கோடி ரூபாய் கிடைச்சா என் வாழ்க்கை முழுமையாயிரும். இதெல்லாம் இன்னும் நமக்கு வரல. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நிலையான சந்தோஷத்தை தரோம்னு நம்புறோம். அண்ட் இது வந்தாலும் நிலையான சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது. ஏன்னா சந்தோஷங்கிறது நம்மளோட முடிவு இல்ல, இது ஒரு பயணம். அப்புறம் இந்த வெற்றி தான் என்னோட அடையாளம். நீங்க உங்க அடையாளத்தை அது கூட நெருக்கமா கட்டி போட்டுடுறீங்க. இப்ப நீங்க இதெல்லாம் அடைஞ்சிட்டா அப்புறம் என்ன? உங்களுக்கான பர்பஸே போயிடுச்சு, ஓட்டம் முடிஞ்சிருச்சுல. இப்ப என்ன? நிறைய வெற்றியாளர்கள் இதை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. செலிபிரிட்டிஸ், அத்லீட்ஸ், தொழிலதிபர்கள்னு பலர் இப்படிதான் இருக்காங்க. உச்சக்கட்ட வெற்றி கிடைக்கும், ஆனா அதுல மன உளைச்சலும் அடிக்ஷனும் சேர்ந்தே இருக்கும். வெற்றி மட்டுமே நமக்கு முழுமையை தராது. வெளியே இருக்க நிறைவு நம்மளோட மனசை நிம்மதிப்படுத்தாது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? இதை எப்படி தவிர்க்கிறது? முழுமையை எப்படி அடையிறது? முதல்ல வெற்றிய மறுபடியும் மாத்தி அமைங்க. பணம், பதவி மட்டும் வெற்றி இல்ல. உங்க உடல் நலம், உறவுகள், வாழ்க்கைக்கான அர்த்தம், வளர்ச்சி, பங்களிப்பு எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். 2, நன்றி உணர்வை பயிற்சி பண்ணுங்க. தினமும் பெரிய விஷயங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு கப் காஃபி, உங்க ஃப்ரெண்டோட பாராட்டு, சின்ன சுகங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. 3வதா, ஆழமான உறவுகளை கட்டமைங்க. உண்மையான நம்பகமான உறவுகள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ற உறவுகளை கட்டமைங்க. 4வதா,
உங்களையும் தாண்டி ஒரு பர்பஸ் தேடுங்க. நீங்க எந்த வழியில பாதிப்பு ஏற்படுத்துறீங்க, யாருக்கெல்லாம் உதவுறீங்க, எப்படியெல்லாம் உங்க பங்களிப்பு இருக்கு, இந்த கேள்விகள்ல இருந்து உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் கிடைக்கும். உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும். 5வதா, உங்க பிரசன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்த இலக்குன்னு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காம இந்த நொடியில உங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு நொடியையும் அனுபவிக்கணும், முழுமையா அனுபவிக்கணும். 6வதா, வளர்ச்சி என்ஜாய் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலா மட்டும் இல்ல, பர்சனலா, உணர்ச்சி பூர்வமா, ஆன்மீக ரீதியா நீங்க என்ஜாய் பண்ணணும். பணக்காரனா மட்டும் இல்ல, நல்ல மனுஷனா மாறுங்க. 7வதா, பேலன்ஸ். உங்க வேலை முக்கியம்தான், ஆனா அது மட்டும்தான் எல்லாம் நினைச்சிடக்கூடாது. உங்க ஆரோக்கியம், உறவு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஓய்வு, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்பதான் முழுமை கிடைக்கும். 8, நீங்க மறந்த உங்களோட செல்ஃபோட கனெக்ட் ஆகுங்க. இந்த உலகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கு முன்னாடி எது உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குது, அதை கண்டுபிடிங்க. நம்பர் 9, அடுத்தவங்களுக்கு உதவுங்க. மனசார வழி காட்டுங்க. இதுவுமே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அர்ஜுன் தன்னோட வாழ்க்கையில இது எல்லாத்தையும் செஞ்சாரு. அதனாலதான் அவரோட லைஃபே மாறுச்சு. பர்ஃபெக்டாலாம் இல்ல, ஆனா முழுமை அடைஞ்சது, ஒரு அர்த்தம் கிடைச்சது. நீங்களும் இதுதான் செய்யணும். பேசணும், பெருமைக்கும் புகழுக்கும் இல்லாம இணக்கத்துக்காக பேசணும். நிறைய உதவி செய்யுங்க. வாழ்க்கை பேலன்ஸ் ஆகும். பணம் ஒரு கருவிதான், அது இலக்கில்ல. காலை நேர தியானம், ஜேர்னலிங், வாக்கிங், குடும்பத்தோட ஒன்னா சாப்பிடுறது, உண்மையான பேச்சுவார்த்தைன்னு பெட்டரா இருக்கணும். வேலை பண்ணுங்க, அது மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்க. சாயங்காலம் குறைஞ்சது 1/2 மணி நேரமாச்சும் குடும்பத்தோட செலவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நன்றி உணர்வை பயிற்சி பண்ணுங்க. நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இதுதான் உண்மை. இதான் உண்மையான வெற்றி. இதுதான் வர்த்தான வாழ்க்கை. எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க பொறுமையா முன்னேறிட்டே இருக்கீங்க. முழுமையில்லாத வெற்றி என்னைக்கும் தோல்விதான். ஆரோக்கியம் இல்லாத செல்வம் என்னைக்கும் வறுமைதான். நிம்மதி இல்லாத வெற்றி என்னைக்கும் தண்டனை தான். நீங்க எல்லாத்தையும் அடைய தகுதியானவங்க. உங்களுக்கு நிறைவு கிடைக்கணும், கொண்டாட்டம் கிடைக்கணும், உங்களுக்குன்னு அர்த்தம் கிடைக்கணும். இன்னைக்கே ஆரம்பிங்க. ஒரு சின்ன ஸ்டெப், ஜேர்னல் பண்ணலாம், இல்ல யார்ட்டையாவது பேசுங்க. உங்க பழைய செல்ஃபோட கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவு பண்ணுங்க. நன்றி உணர்வை பயிற்சி செய்யுங்க. உங்களுக்குன்னு பர்பஸ் தேடுங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உங்க உண்மையான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. முழுமையான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. அர்த்தமுள்ள வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. இதுதான் உண்மையான வெற்றி, செல்வம் எல்லாமே. அர்ஜுன் இதை கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களாலேயும் முடியும். இனி வாழ்க்கை வெறுமையாவே இருக்காது, கஷ்டமாவே தோணாது. இப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.